மாநகராட்சி போலாம். தம்பி அண்ணா, தம்பி அண்ணா, தம்பி அண்ணா, எப்ப வந்தீங்க? 2 நாளைக்கு இங்குதான் விடுதலையான. உனக்கு கல்யாணமாகி நீ கோயம்புத்தூர்ல இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். அண்ணங்கிற முறையில உன்னை ஆசீர்வதிச்சுட்டு பழைய குற்றவாளிங்கிறதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போலாம் தான் வந்தேன். நீ எஸ்டேட் போயிருக்கிறதாக மேனேஜர் சொன்னாரு. உன்னை பார்க்கத்தான் புறப்பட்டேன். அண்ணா, நீங்களா அப்படி பேசுறீங்க? ஆச்சரியமா இருக்கா? சிறைச்சாலை என்ன சிந்திக்க வச்சது. செய்த தவறுகளுக்காக நான் வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன். வெளியில வந்ததும் புது மனிதனா மாறிட்டப்பா. என்ன நம்புப்பா, என்ன நம்பு. சந்தோஷம்ண்ணா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, எங்க உன் மனைவியை காணோம்? அவளுக்கு எனக்கும் ஒரு சின்ன தகராறு, அதனால. சேச்சே, குடும்பம் இருந்தா புருஷன் கொண்டாடி தகராறு சகஜம். இதுக்கு போய் என்ன பிள்ளைப்பா நீ? ராஜன், எங்க ராஜன்? உனக்கு முன்னால் நான் வரலான்னு பார்த்தேன், நீ முந்திக்கிட்டியே. ஆமா, தங்கச்சி எங்க? ஓஹோ, பிறந்த ஊராச்சே, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டியா? யார் புதுமுகம்? இன்னொரு மேனேஜரா? அங்க ஒன்று இருக்க பத்தாதா? என் அண்ணன்டா அவரு. உங்க அண்ணனா? தம்பி, நான் புறப்பட்டுமா? எங்கண்ணா? புறப்படும் போதே அவதூறம் முடிச்ச மாதிரி எங்க இல்ல. உன்னை பார்த்துட்டேன், இனிமே இங்க என்ன வேலை? அப்போ அண்ணனுக்கு இது மாதிரி பங்களாலாம் இருக்கும். பங்களா, காரு, எஸ்டேட், பணம் எல்லாமே இருந்தது. இப்ப எதுவுமே இல்ல, தாடி தான் இருக்கு. என்ன வேலைங்க? இந்த வர வாய் முடா, விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன் விடுறீங்க? வாங்க அண்ணா, மேல போலாம். வேண்டாப்பா தம்பி, ஒழுக்கமும் உயர்ந்த பண்பு நிறைஞ்சிருக்கிற உன்னோட வர்றதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு? அண்ணன் செஞ்ச தப்ப நினைச்சு வருந்தனா தனக்கு ரிலீஃப், திருந்தனா மத்தவங்களுக்கு ரிலீஃப். இப்போ நீங்க புடம் போட்ட தங்கம், உங்களுக்கு என்ன சும்மா சொயின்னு மேல போங்க. ஆமாண்ணா, என் கூடவே தங்கி இருந்த எஸ்டேட்டை பாத்துக்குங்க. இல்லப்பா, நான் எங்கேயாவது போய் எப்படியாவது படிச்சுக்கிறேன். உங்களை விட மாட்டேன், பழசெல்லாம் மறந்துடுங்கண்ணா. இந்த பாருங்க, அண்ணாங்கிறதுனால மரியாதையா கூப்பிடுறோம். நான் இங்கே சுரேஷ் ராஜனோட அண்ணாங்கிறது தெரியாம அவனையே கொலை செய்ய சொன்னது எவ்வளவு பிரித்தான். இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க. சார், தெரியாதனமா சொல்லிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க. மகத்தான திட்டத்தை கொடுத்துட்டு மன்னிப்பா கேக்குறீங்க? நான் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஆலோசனை சொல்லிட்டு கோழைகள் மாதிரி பேசுறீங்களே, வெக்கமல்ல? சார், சுரேஷ், அண்ணனுடைய அருமையான நடிப்பை தம்பிதான் நம்பிட்டான்னா நீங்களுமா? நடிப்பா நம்ப முடியலையே. தம்பி கிட்ட எவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருக்கேங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. அவன் எனக்கு உதவி செய்ய மறுத்தவன், என்ன உதாசீனப்படுத்துறவன். உடன் பிறந்த தம்பியா அவங்க உதாசீனப்படுத்திட்டாரு. உடன் பிறந்தவனா இருந்தா உயிரை கொடுத்திருப்பானே. ஐயோ, அப்படி இல்ல. எங்க அப்பாவுக்கு 2 மனைவிகள். நான் மூத்ததாரத்து பிள்ளை, ராஜன் இளையதாரத்து பிள்ளை. எல்லாரும் ஒரே குடும்பமா சேலத்தில் இருந்தோம். எங்க அப்பா இறந்த பிறகு குடும்பத்துல பாகப்பிரிவினை ஏற்பட்டு என் பங்கை எடுத்துக்கிட்டு நான் மெட்ராஸுக்கு போனேன். என் இஷ்டப்படி செலவு செய்தேன், எல்லாத்தையும் அழிச்சேன். கடைசியில ஜெயாவோட பதவி எனக்கு கிடைச்சது. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். ₹1,00,000 நெக்லஸ் கேட்டேன். ஆமா, எப்படியாவது என்ன கல்யாணம் செய்துக்கிட்டா போதுங்கிறதுக்காக நகை கடையில நெக்லஸ் திருடினீங்க. போலீஸ்ல பிடிபட்டீங்க. எஸ், போலீஸ்ல பிடிபட்டதும் அங்கிருந்தபடியே என் தம்பியை டெலிபோன்ல கூப்பிட்டு எனக்கு ஜாமீன் கொடுத்து என்ன காப்பாத்தும்படி கெஞ்சினேன். அவன் மறுத்துட்டா. தப்பு செய்தா தண்டனை அனுபவிக்கத்தான் வேணும்னு தயவுதாட்சியம் இல்லாம சொல்லிட்டான். அவன் மட்டும் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் ஜெயிலுக்கு போயிருக்கவே மாட்டேன். இந்த வஞ்சத்தை நெஞ்சில வச்சுக்கிட்டு தான் அவனை பழிவாங்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். எதிர்பாராம உங்களை சந்திச்சேன். நீங்க கொடுத்த அருமையா திட்டத்தை நிறைவேற்ற போறேன். எப்படி? விஷம் வச்சு ராஜனை சாகடிக்கணும். அப்படின்னா பார்வதி, அரச மரத்தை முதல்ல வெட்டிட்டா அதோட இணைஞ்சிருக்கிற வேம்ப விளக்குறது கஷ்டமே இல்லை. புருஷன் போயிட்ட செய்தியை கேட்டா பொண்டாட்டி ஓடி வருவா. வர்ற வழியிலேயே அவளும் போயிடுவா. அசோக், கணக்கை எழுதுற உன் கையாலேயே கணக்கா விஷத்தை நீதான் கலக்கணும். ஐயோ, எனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா ராஜனை நான் எப்பவும் சாகடிச்சிருப்பேன். சிக்கோனே, இதுக்கெல்லாம் பயந்தா எஸ்டேட் எப்படிதான் கிடைக்கும்? தட்டி கொடுக்க நான் இருக்கேன். தைரியமா இரு. பழிக்கு பழி, பணத்துக்கு பணம். தெய்வமே, என் மாமியார் இறந்ததுக்கு காரணம் யாருங்கிறத கண்டுபிடிக்க சொல்லி ஒன்னு அனுப்பிச்சேன். அதுல இருந்து இது வரைக்கும் என் பார்வையில படவே இல்லை. என்னமோ தெரியல, இன்னைக்கு காலையில இருந்து என் கணவரை பத்தி ஒரே கவலையா இருக்கு.
என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிற அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோங்கிற பயத்துல நெஞ்சு படப்பட நடிச்சுக்குது. அவருக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். என்னை கைவிட்டுறாதப்பா, என்னை கைவிட்டுறாத. கொஞ்சம் பால் கொண்டு வா. நான் கொண்டு வரேன். ஒரே இருமலா இருக்கு. சித்திரை திறந்தா கூட எங்க போச்சு? ராமு, ராமு, என்னடா ராத்திரி நேரத்துல ரிவால்வர் எங்கடா? இவன் சர்வீஸ் கொடுத்துருக்க. என்ன கேட்காம மேல கொடுத்தேன். இப்ப உள்ள பாம்பு வந்துச்சு. ஆமா, எங்க கண்ணாடி ஒழிச்சுக்குள்ள வந்து என் கையில இருந்த பாலை தட்டி விட்டுச்சு. பாம்பு வச்சிருந்த பாலை வீம்புக்கு நீ குடிச்சியா? எந்த நேரத்துல எப்படி பேசுறதே அவன் தெரிய மாட்டேங்குது. பாம்புக்கு பால் வைக்கிறதுக்கு இங்க பால் முடியாது. அவள அங்கேயே பால் வச்சுட்டாவே. ஓஹோ, பாம்புக்கு பால் வச்சதுனால தான் தங்கச்சியை தனியா விட்டுட்டு நீ மாத்திரம் வந்துட்டியா? ராஜா, கணவன் ஒரு காந்தம், மனைவி இரும்பு துண்டு, மத்தவங்க எல்லாம் செம்பு பித்தளை தகரம். இப்படி எத்தனை வகை இருந்தாலும் கணவனுங்கிற காந்தம் கிட்ட போகும்போது உடனே ஓடி வந்து ஒட்டிக்கிறது மனைவிங்கிற இரும்பு துண்டு ஒண்ணுதான். அவன் மதிப்பறை உணர வேண்டாமா? அப்படின்னா கணவனுடைய வார்த்தையை மனைவி மதிக்க வேண்டாமா? மதிச்சாலே, அதனால தான் உனக்காக வெள்ளிக்கிழமை விரதத்தையே விட்டா. விரதத்தை விட்டா மட்டும் போதுமா? எனக்கு வேண்டாத ஒரு பாம்பு அவைய வேண்டாம். தெய்வம்டா ராஜா, அது தெய்வம் இல்ல, அது ஒரு உயிர்கொல்லி. எங்க அம்மாவை சாகடிச்ச ஆலகால விஷம். நான் நம்ப மாட்டேன். தன்னை சீண்டவங்களைத்தான் அது தீண்டும், அதுவும் தற்காப்புக்காக. ராஜா, அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதா? இல்லன்னா பார்வதியோட வார்த்தைக்கு கட்டுப்படுமா? நீ ஒரு சரியான முட்டாள். என்ன முட்டாளுங்கிறியே? கேவலம் ஒரு சின்ன கொள்கை விரோதத்துக்காக தாலி கட்ட மனைவியை தனியா விட்டுட்டு வந்திருக்கிறியே நீ தாண்டா முட்டாள். இது என் குடும்ப விஷயம். இதுல தலையில நீ யார்? உனக்கு என்னடா உரிமை? எனக்கு என்ன உரிமையா? என்னுடைய உயிர் நண்பன் நீ போட்ட சோத்தை தின்னுட்டு அதுக்கு பதிலா உனக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமான்னு துடிச்சுட்டு இருக்கிறனே, அந்த துடிப்பு தாண்டா எனக்கு இருக்கிற உரிமை. ராஜன், நீ எவ்வளவோ தடவை அன்புனால என் இதயத்தில் அடிச்சிருக்கிற, ஆனா இப்போ கை நீட்டு கன்னத்தில் அடிச்சிட்ட. இத காரணமா வச்சு நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன்ல? போக மாட்டேன்டா, இங்கே தாண்டா இருப்பேன். நான் இந்த வீட்டு நாய்டா, நாய். வழி தாங்காம வரவேன்னு நினைக்காதடா, மனவேதனை தாங்காம வரவேன். ஏன் தெரியுமா? கூட பிறக்காத தங்கச்சிய கொஞ்ச நாள்ல நான் புரிஞ்ச அளவுக்கு அவளை காதலிச்சு கைப்பிடிச்ச புருஷ நீ புரிஞ்சுக்காம இருக்கிறியே, அதை நினைச்சு தாண்டா வேதனைப்படுறேன். ராஜன், குடிக்க இருந்த பாலை பாம்பு தட்டி விட்டுருச்சுன்னு நீ சொல்ற, காரணம் இல்லாம இந்த காரியம் நடந்திருக்காதுன்னு நான் சொல்றேன். நிச்சயமா ராஜா, பால
பால் சாப்பிட்டு பூரா செத்துருக்குன்னா பால்ல விஷம் கலந்துருக்கு. அதனாலதான் பாம்பு பாலை தட்டி விட்டுருக்கு. உன்னை பழி வாங்கறதுக்காக வரல அந்த பாம்பு. பார்வதியோட தாலி பாக்கியத்தை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கடா, காப்பாத்துறதுக்காக. நீ பால் கொண்டு வர்றதுக்கு முந்தி சமையலுக்குள்ள யாராவது வந்தாங்களா? மேனேஜர் ராஜன், உன்னுடைய குடும்பம்ங்கிற அழகான கண்ணாடி ஜாடிய உடைச்சு நொறுக்க கொடிய ஒருத்தன் குறிபாக்குறான்னு நான் சந்தேகப்படுறேன். அவன் யாருன்னு உனக்கு தெரியுதா? என்னாச்சுன்னா பாம்பு பாம்பு அண்ணா 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 என்னாச்சு அண்ணா சொல்லுங்க என்னாச்சு அண்ணா பாம்பு ராமு, என்ன பழிவாக வந்த அந்த பாம்புக்கு பாவம் மேனேஜர் பலியாயிட்டாரே. பால்ல விஷத்தை கலந்து மேனேஜர் உன்னை கொல்ல பார்த்தாண்டா. ஆனா பார்வதியோட தெய்வம் வந்து பாலை கட்டி உன்னை காப்பாத்துறது மாத்திரமல்ல, அந்த அயோக்கிய பழி வாங்கிடுச்சு. அது மேனேஜர் சாகடிக்கிறடா, சாக வச்சிருச்சு. அது மனசு வச்சிருந்தா நிராயுதபாணியா இன்னும் உன்னை தீண்டத்துக்கு எவ்வளவு நேரம் அவன் நினைச்சு பாத்தியா? அந்த தெய்வம் தங்கச்சியோட தாலி பாக்கியத்தை காப்பாத்தத்தான் வந்திருக்குன்னு சொன்னேன். இப்போ அது புரியுதா? தெய்வம் அது. என்ன கொஞ்சம் தனியா விடுறா, தனியா விடுறா. என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. என் கண்ணனை பழி வாங்கின பாம்பு என்னையும் கொன்னோட பயமா இருக்கு. பைத்தியம், பாம்பாவது பழி வாங்குறதா? ஐயோ, அந்த பாம்பை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. சதியில நானும் சம்மதப்பட்டதுனால எனக்கு பயமா இருக்கு. உடம்பெல்லாம் வேர்க்குது. ஜெயா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை போக விட மாட்டேன். என் கூட தான் இருக்கணும். உன்னோடு நான் இருக்கிறத அந்த ராம பைய பார்த்துட்டேன்னா சந்தேகப்படுவான். ஜன்னக்கதவு எல்லாத்தையும் சாத்திட்டேன். பயப்படாத. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு அருமையான திட்டத்தோட வரேன். அப்படிங்கிறதுக்குள்ள என் தம்பியை தீர்த்து கட்டிடுவோம். அப்புறம் உனக்கும் எனக்கும் தான் இந்த மாளிகையே சொந்தம். ஓகே? சீக்கிரம் வந்துருங்க. ஷியோர்.